மோடிகர் மார்னிங். எல்லாருக்கும் ஜூம்ல வந்த எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் ஜூம்க்கு வந்ததுக்காக தேங்க்ஸ். ஓகே, இப்போ என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால என் பேர் சசி ஆனந்த். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். இப்போ சாரோட இன்ட்ரடக்ஷன்ல நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் ஒரு குட் ஃபுட் அட்வைசரா இருக்கேன் ஒரு ஹீலுக்ஸ்னு ஒரு கம்பெனில. பொதுவாகவே ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஹெல்த் ரிலேட்டட் எதாக இருந்தாலும் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பேன். அதே மாதிரி தான் அந்த நியர்லி 8 இயர்ஸாக இருக்கேன் அந்த கம்பெனியில். ஹீலுக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு குட் ஃபுட் அட்வைசராக இருக்கேன். அதில் எப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் எப்படி சமைக்கலாம், அது எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் தான் அது. அதனால தான் திருப்பியும் இந்த வெல் ப்ராடக்ட்ல பார்த்தபோது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து எல்லாமே ஆரோக்கியத்துக்கு உண்டானது தான். இது எல்லாமே ஈவன் கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் தான். அந்த பொடிகள் எல்லாமே இப்போ கிச்சன்ல ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக தான் இதுக்குள்ள வந்து நான் ஒரு வெறும் கஸ்டமரா தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஒரு 7-8 வருஷமா நான் கஸ்டமரா தான் இருந்தேன். இப்போ வந்து மார்ச்சுக்கு மேல தான் நான் வந்து இதுக்குள்ள வந்து எதனாலன்னா நான் வந்து ஒரு யோகா கோர்ஸ் முடிச்சேன், ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சேன், டீச்சர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டா வந்தேன். பிகாஸ் இதுல வந்து வெல் ப்ராடக்ட்ல நிறைய இருக்கு, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சாரி, அதனால தான் வந்தேன். இப்போ இப்போ வந்து எப்படி எதை சொல்லணும்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினதுல வந்து சோப் பவுடர் என் கைக்கு ரொம்ப அலர்ஜி இருந்துச்சு. இப்போ இந்த அலர்ஜி பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணி எனக்கு ஒண்ணுமே அதுல ரெமெடி கிடைக்கல. அப்ப கடைசியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இந்த இது வாங்கினா, இன்ன வரைக்கும் அதுதான் வாங்குறேன். இது வரைக்கும் அது எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சேன். இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் அது ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வந்தபோது சாரை மீட் பண்ண போது எனக்கு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நல்லா ஏர்ன் பண்ணலாம், கொஞ்சம் பார்ட் டைமாவே இது ஏர்ன் பண்ணலான்ற முடிவுக்கு வந்தேன். இப்போ ஆக்சுவலா பார்த்தோன்னா இது ஏன் அப்படின்னா ஆஃப்டர் கொரோனா வந்து நிறைய பேருக்கு அந்த ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு இருக்கு. பட் இப்போ சமீபத்துல திரும்பி அதே மாதிரி அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கு. நம்ம தன்னை பத்தி கவனிச்சுக்கணுங்கிறத நிறைய அக்கறை யாருக்கு இல்ல. காலையில எந்திரிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, வேலைக்கு கிளம்புறாங்க, திருப்பி வராங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. இடையில வந்து அந்த ஒர்க் அவுட் இல்ல, அந்த எக்ஸசைஸ் பண்றது இல்ல, எதுவுமே அத தன்னோட ஆரோக்கியத்துக்கு உண்டான அக்கறைய வந்து யாருமே எடுத்துக்கிறது இல்ல. அது கொஞ்சம் கஷ்டமா நான் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. யூசுவலா நான் பஸ்ல டிராவல் பண்ணுவேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்களும் படுற கஷ்டம் பார்த்தா வெறும் 30 வயசுக்குள்ள தான் இருக்கிறாங்க. 30 வயசு, 30 வயசுக்குள்ள சின்ன சின்ன பிள்ளைகளும் கூட அந்த ஹெல்த் ரிலேட்டடா அவங்க கவனிச்சுக்கிறது இல்ல. இறங்கி ஏறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 30 வயசுலயே முட்டு வலிங்கிறாங்க, பேக் பெயின்ங்கிறாங்க. அப்புறம் நெறைய அந்த ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ். பிகாஸ் அந்த வந்து வேலை பண்ற விதம். அவங்க ஐடில இருக்கலாம். நார்மலா ஒரு இடத்துல இருக்கும்போதே, போகிட்டு வரும்போதே அந்த ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்குது அந்த லேடீஸ்க்கு. அதனால தான் பார்த்தேன். கொஞ்சம் அதனால தான் இந்த யோகா படிக்கணும், நெறைய பேருக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஒரு 6 மாசம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி, சென்ட்ரல் போர்டு ஓட சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டேன். அப்ப அதுல சார் நெறைய சொல்லுவார். இந்த வந்து எப்படி வந்து இப்ப வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடுல வந்து நெறைய சத்துக்கள் கிடைக்கிறதில்ல. எல்லாமே ஆர்கானிக்கா இல்ல. எல்லாமே மருந்து அடிச்சு தான் நமக்கு வருது. அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னா, சப்ளிமெண்ட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட். அப்ப அது வந்து நியர்லி அ 15 வருஷமா நாங்க அது யூஸ் பண்றோம். நானும் என் ஹஸ்பண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெறைய சப்ளிமெண்ட் இருக்கு. அ இப்போ நம்ம சாப்பாடுல இது எடுத்துக்கோங்க, ஒரு ஜூஸ் குடிங்க, இல்ல இது ஒரு சூப் எடுங்க, இத எடுத்துக்க இது பண்ண சூப் வச்சு குடிங்க, இல்ல ஜூஸ் போட்டு குடிங்க, இல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இதா ஜூஸ எடுத்து குடிங்க சொன்னா யாரும் நெறைய பேர் கேட்கறதில்ல. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னன்னா, இந்த சத்துக்கள் நிறைந்த அ இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் தான். இது இவ்ளோ ரேஷியோ எடுங்க. YouTubeல எல்லாம் நெறைய பேர் பார்த்து அத சொல்றாங்க. நாங்க YouTubeல பார்த்து எடுத்துக்கிறோம். அப்டின்னா, அந்த ரேஷியோ கரெக்ட்டா இருக்கணும். அது வந்து நீங்க எவ்ளோ அளவு போடணும், ஒவ்வொரு மூலிகைகள எவ்ளோ போடணும்னு இருக்கு. அவங்க சொல்ற மாரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் அதெல்லாம். அது பார்த்தா சரியா வராது. அப்ப அது எல்லாமே சேர்ந்த மாரி தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் குடுக்குறாங்க. இப்ப நம்ம ஒடிக்கார்ல பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கு. ரொம்ப நல்லாருக்கு. அ அது ஏற்கனவே இருக்க அந்த ஆம்லா ஜூஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸ்பிருலினாங்கிறது வந்து ஒரு கடல் பாசியிலேருந்து வர்றதுதான். அது வந்து நீங்க சாப்பிடும்போது வெளிய போறீங்க, அது ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட போதும். அது வந்து நாள் முழுக்க அந்த வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம வந்து சோர்ந்து போகாம இருப்போம். அதே மாரி தான் இப்போ உடம்பு அதிகமா இருக்கிறவங்க வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்பெருலாம் எடுத்துக்கலாம்.
உடம்பு வேணும் கொஞ்சம் வெயிட் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்பைருலா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அம்லா ஜூஸ் தான். விட்டமின் சி நிறைய நமக்கு வேணும். ஒரு மாத்திரை உள்ள வந்து ஒரு மருந்து வேலை செய்யுதுன்னா அதுக்கு வந்து விட்டமின் சி வேணும். அது வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்து அமலா ஜூஸ் நெல்லிக்காயில இருக்கு. ஏன் நெல்லிக்காய் அந்த ஸ்பைருலா எடுக்கும் போதே அதுல வந்து நம்ம யங்கா ஃபீல் பண்ணுவோம். திரும்பவும் வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப டோன் மாறும். அதே மாதிரி ரொம்ப யங்கா ஃபீல் பண்ணுவோம். அது உண்மைதான். ரெகுலரா நாங்கெல்லாம் எடுக்கிறோம். அதே மாதிரி இப்ப ஏன் அந்த இது பண்றேன் இம்யூனிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நான் எல்லாம் சொன்னேன் இல்லையா சத்தான நம்ம உணவு எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. அதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிச்சுக்கலாம்னு சொன்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் மஸ்ட். அதே மாதிரி நிறைய லேடிஸ் வந்து அனிமிக்ல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. அனீமிக்னா ஒவ்வொருத்தரும் ஹீமோகுளோபின் வந்து 4, 5ல இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு திடீர்னு போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. என்ன பார்த்தா பிபின்னு சொல்றாங்க. பிபி கிடையாது. அவங்க பிளட் செக் பண்ணா அந்த ஹீமோகுளோபின் வந்து ஏன்னா என் ஃபேமிலில நெறைய இந்த மாரி நடந்திருக்கு. 4, 5 இருக்கிறவங்களே இருக்காங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி இத பார்த்தபோது தான் ஹீமோகுளோபின் வந்து 4 தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அயர்ன் டேப்லெட்டும் எடுத்து, அதுக்கப்புறம் சரிப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாரி ஜஸ்ட் லேடீஸ் வந்து ஏன் கவனிச்சுக்கணும்னா, உங்க வீட்டோட ஆணிவேரே நீங்க தான். உங்கள நீங்க கவனிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து செல்ஃப நான் எடுத்துக்கிறேன். என்னோட கேர் பண்ணிக்கணும். நம்ம நல்லா இருந்தா தான் எல்லாருமே நல்லா இருப்பாங்க வீட்ல. இல்லையா? நீங்க தான் உங்க ஃபேமிலிய வந்து பார்த்துக்கிறீங்க. அப்போ செல்ஃப் க்ரூமிங்ன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா நீங்க அத பார்த்துக்கணும். அதுக்காக எடுத்துக்கணும். ஏன்னா உணவு வந்து கரெக்டான டயத்துக்கு யாருமே எடுத்துக்கிறது இல்ல. நெறைய லேடீஸ் வந்து இல்லப்பா டைம் இல்ல. எனக்கு டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. நான் சாப்பிடாம வந்துட்டேன். இல்ல நான் வந்து இப்ப காலையில டிஃபனே மதியம் 12 மணிக்கு கொண்டு வராங்க. மதியானத்த வந்து ஒரு 3, 4 மணிக்கு சாப்பிடுறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். இது வந்து காலையில வந்து 9 மணிக்குள்ள நம்மளோட காலை உணவ எடுத்துக்கணும். அதே மாரி 1 மணிக்குள்ள மதிய உணவு எடுத்துக்கணும். ராத்திரி வந்து 7 மணிக்கு மேல சாப்பிடவே கூடாது. நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் அது வந்து வேஸ்ட் தான். சப்போஸ் லேட் ஆச்சு வேண்டாம் அப்படின்னா ரொம்ப மைல்டா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு ஸ்டீம்டு ஃபுட். ஒரு ஆவியில வேக வச்ச அந்த ஒரு இடியாப்பமோ, ஒரு இட்லி அந்த மாரி எடுத்துக்கோங்க. இல்லையா ரொம்ப லேட் ஆயிருச்சா, ஒரு பழம் சாப்பிடுங்க, ஒரு டம்ளர் பால் சாப்பிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஆகணும். ஏன்னா நம்ம தூங்கும்போது தான் எல்லாமே வேலை செய்யும். நம்ம உறுப்புகள்லாம் வேலை செய்யும். அப்ப அத என்ன பண்ணணும்னா, அத வந்து நம்ம வந்து ரெஸ்ட் குடுக்கறதில்ல. 9 மணி, 10 மணி, 11 மணிக்கெல்லாம் சாப்பிடும்போது, அது டைஜஸ்டே ஆகாது. காலையில எந்திரிச்சா நம்மளோட காலை கடன் எல்லாமே மாறிரும். அந்த ஷெட்யூலே மாறிரும். ஏன்னா காலையில எந்திரிச்சா வயிறு கிளியர் ஆகாது. காலையில எந்திரிச்சோன்னா முதல்ல நம்மளுடைய வயிறு வந்து கிளியர் ஆகணும். நம்ம குடல் வந்து கிளியர் ஆகணும். அப்பதான் அந்த நாள் முழுக்கவே நம்ம வந்து சோர்வு இல்லாம இருப்போம். இல்ல ரொம்ப இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திரும். அடுத்த நாள நம்ம வேலையே பாதிச்சுரும். அதனால செல்ஃப் கேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வீட்ல யாரு வந்து சாப்பிடுறாங்களோ, நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். லேடீஸ் நான் அதான் சொல்றேன். நீங்க நல்லா இருந்தா தான் அந்த ஃபேமிலியே நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்கள அக்கறை எடுத்துக்கோங்க. செல்ஃப் க்ரூம் பண்ணுங்க. அதே மாரி அடுத்தது இப்ப வந்து விட்டுருக்காங்க பிபி. அ அது வந்து அது ஒரு ஹெட்டிங்கே பார்த்தா நான் பயந்துட்டேன். பிபிஏ சைலன்ட் கில்லர்ன்னு ஹெட்டிங் போட்டு எனக்கு அந்த அ இது பார்த்தேன், கிளிப்பிங் பார்த்தேன். அப்ப அது உண்மதான். அந்த பிபினால எவ்வளோ சாதாரணமா நெனைக்கிறோம். பிபின்னு இல்ல. அதனால எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அது கேர் பண்ணிக்கோங்க. அதே மாரி மைண்ட் எப்பவுமே காமா வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சு சொன்ன மாரி யோகா பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிள் எக்சர்சைஸ் பண்ணிக்கோங்க. போதும். காலையில எந்திரிச்சு நீங்க சொல்றீங்கல்ல சூரிய நமஸ்காரம். அது பண்றதே ரொம்ப 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 நல்லது. காலையில ஒரு 7 மணிக்குள்ள நீங்க சூரியன பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லது. அந்த விட்டமின் டி வந்து கிடைக்கும். அந்த ஏர்லி மார்னிங் வந்து அந்த அந்த சன்லைட் படுறது ரொம்ப நல்லது. 9 மணி வரைக்கும் கூட நீங்க அந்த சன்ல இருக்கலாம். அப்ப அதே மாரி தான் அது வந்து உங்க கண்ணுக்கும் நல்லது. உங்க உடம்புக்கும் நல்லது. மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருக்கும். காலையில மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க அத பார்க்கும்போது. அது எனர்ஜிட்டிக்கா இருக்காது. நாள் முழுக்க உங்கள வந்து ரொம்ப எனர்ஜியா வச்சுக்கும் அது. அததான் நான் சொல்றேன். காலையில எந்திரிச்சு சிம்பிள் எக்சர்சைஸ் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு அறக்க பறக்க பறக்க ஓடி ஓடி அப்புறம் உங்க ஹெல்த்த வந்து நீங்க இது பண்ணிக்க கூடாது. அதனால இப்ப வந்து சப்ளிமெண்ட் நெறைய குடுத்துருக்காங்க. அதே மாரி அந்த க்ளோ பூஸ்ட் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது திருப்பி நம்ம ஒரு அ எதாவது இளமைக்கு போகலாம். அந்த மாரி இருக்கு. அதோட பூஸ்ட் கு சொன்ன மாரி அது பூஸ்ட் தான். க்ளோ பூஸ்ட்ங்கிறது ஒரு பூஸ்டிங் தான். கண்டிப்பா அத எடுத்துக்கலாம். அதே மாரி அந்த ரெஸ்பிரேட்டரி லீவ். யூசுவலி யோகால பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சொல்லிக் குடுக்குறதே மூச்சு பயிற்சிகள் தான். சொன்ன மாரி நம்மளோட நுரையீரல் வந்து நெறைய பயன்படுத்துறதில்ல. யூஸ் பண்றதில்ல. சாதாரணமா நம்ம நடக்கும்போதும் கூட பேசிட்டே நடக்கக்கூடாது. அது வந்து மூச்சு நல்லா மூக்கு வழியா எடுத்து உள்ள அது வழியா தான் சுவாசிக்கணும். மூக்கு வழியா, வாய் வழியா சுவாசிக்கக் கூடாது. குளிக்கும்போது அதே மாரி தான் வாய் வழியா சுவாசிக்கக் கூடாது.
நீங்க அந்த அந்த பிராக்டிஸ் கொண்டு வாங்க. வாக்கிங் போகும்போது கூட பேசாதீங்க. பேசாம நடந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வராது. அதே இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நெறைய வருது. அதே மாரி இப்போ இருக்கிற அந்த தூசு, இந்த பொல்யூஷன்னால வர்றது, அந்த கிளைமேட் சேஞ்ச்னால நெறைய இந்த ரெஸ்பிரேட்டரி அந்த மூச்சு அ சுவாச பிரச்சனைகள் வருது. அதுக்காக இப்போ வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி ரிலீஃப்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அது காம்பினேஷன்ல ரொம்ப நல்லா குடுத்துருக்காங்க. சொல்லப்போனா ஒரு நாளைக்கு மூலிகையெல்லாம் நெறைய பேர் ஒண்ணா சேர்த்து அத வந்து கஷாயமா காய்ச்சி குடிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு நாளைக்கு துளசி போட்டீங்கன்னா, துளசி மட்டும் தான். கற்பூரவள்ளி போட்டீங்கன்னா, கற்பூரவள்ளி மட்டும் தான். எல்லாம் ஒண்ணா போட்டு தயவு செய்து குடிக்கக்கூடாது. அந்த மாரி காம்பினேஷன்ல அதனால தான் இப்படி இந்த காம்பினேஷன்ல ஃபுட் சப்ளிமெண்ட்டா கம்பெனி குடுக்கும்போது இத யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். சரியா? அதே மாரி இன்னொரு ப்ராடக்ட் நான் இப்ப எடுத்திருக்கேன்னா, இந்த யோகா கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இந்த 2 ப்ராடக்ட் முடிக்கிறலாம். நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, அவங்க எனக்கு குடுத்த அவேர்னஸ். உண்மையில அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் பயந்துட்டேன். கிளாஸ்ல சார் சொல்லுவாரு. அப்ப லேடீஸ் நெறைய அந்த பிரச்சனையில வராங்க. அந்த யூட்ரஸ் பிரச்சனையில வராங்க. ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 21, 22 வயசுலயே ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைங்கிறாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால வருது. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகுது? நம்மளோட கர்ப்பப்பை வந்து சூடாகுது. அந்த சூடாகும்போது என்ன ஆகுது? அதுல அந்த கட்டிகள் வருது. அதுல நெறைய பிரச்சனை. அப்ப சரியானபடி பீரியட்ஸ் ஆகலனாலே, உங்களுக்கு வந்து அது வந்து வேற பக்கம் பிரச்சனைய கொண்டு போயிடுது. அதனால அத கவனிக்கிறதுல நெறைய பிள்ளைக பரவால்ல இந்த மாசம் இல்லையா? அடுத்த மாசம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அலட்சியமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்லுவாங்க எங்க ஒரு குரு சொல்லுவாரு. நெறைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன் நானு. அ அதுல ஒரு குரு சொன்னது என்னன்னா, நம்மளோட துன்பத்துக்கு காரணம் வந்து நம்ம தான். அதுல 3 சொல்லுவாரு. அந்த என்னன்னா, அலட்சியம், அவசரம், அறியாமை. நம்ம துன்பத்துக்கு பின்னாடி இந்த 3 தான் இருக்கு. அது வந்து உண்மதான். சில டைம் நானே சில இதுல ஏதாவது பிரச்சனைகள்ல கண்டிப்பா, ஓ! ஆமா. இது நம்மளோட அலட்சியத்துல வந்தது தான். உண்ம. கண்டிப்பா அது புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி அது கேர் பண்ணுங்க. உங்கள நீங்க கேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். பிகாஸ் ஏன்னா நெறைய ஃபேஸ் பண்ணி நானும் வந்திருக்கேன். இல்லையா? இந்த பிரச்சனை யாரு நம்மள கவனிச்சுக்க போறா? யாரு வேண்டாம். நம்மள நம்ம ஃபர்ஸ்ட்டு கவனிச்சுப்போம். அப்புறம் நம்ம யாரையாவது கவனிச்சுப்போம். அவ்வளோதான். இதுதான் என்னோட கான்செப்ட். எப்ப பாரு நம்மளையும் யாரோ பார்த்துக்கணும், நம்மள கேர் பண்ணிக்கணும், இல்ல அக்கறை இதெல்லாம் வேணவே வேணாம். நம்மள ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்கறை எடுத்துப்போம். நம்ம நல்லா சாப்பிடுவோம். நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க. அதே மாரி, அந்த அவேர்னஸ்க்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப இது வந்து அதுல வந்து அ இந்த பீரியட்ஸ் டைம் ப்ராப்ளத்துக்கு டெய்லி சார் ஒரு வீடியோ போடுவார். பிரியா மேடமும், பழனியப்பன் சார் பேசுறது. உண்மையில என்னோட சர்க்கிள்க்கு வந்து அத நெறைய என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன். நெறைய பேருக்கு அத பார்த்து, "ஓ! இப்படி இருக்கா? இதுல வந்து இவ்ளோ இது இருக்கா?" அதே மாரி சார் ஒரு வாட்டி டெமோ குடுத்தாரு. அது வந்து லைவா நாப்கின் டெமோ பார்த்தா உண்மையில எனக்கே ஷாக்கு. அந்த வீடியோல என் ஃப்ரெண்டே அவ்ளோ ஆச்சரியப்பட்டு போனா அப்படி அந்த வீடியோ பார்த்து, "ஓ! இவ்ளோ அ இது இருக்கா? இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையில நம்ம இருந்திருக்கோமே!" அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சது. அந்த ஆக்சுவலா அந்த நாப்கினோட இது என்னன்னு ப்ளஸ் நெறைய வந்து சொன்னேன். அது ப்ரொமோட் ஆயிட்டுருக்கு. அது நான் பண்ணிட்டுருக்கேன். இப்ப வந்து அத எடுத்துக்கிறாங்க. ஓ! இதனால இவ்ளோ இது இருக்காங்கிறது கண்டிப்பா நெறைய பேர் அத யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சார் எனக்கு வந்து யோகா மாஸ்டர் வந்து சொன்னது அப்படிதான். நெறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இனி நாள் பட அது நெறைய ஆகும். இப்போ வந்து எப்போ 1ஓ 2ஓ இருந்தது. இப்போ ஒரு டவுனுக்குள்ளேயே ஒரு ஒரு சின்ன டவுன்லயே பார்த்தா ஒரு 4 ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் இருக்கு. இப்ப அது அதனால தன்ன தானே அக்கறைப்பட்டுக்கணும்னு சொல்ற காரணமே நான் இதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா, அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும். உங்க உடம்பு சொல்லுவாங்க, ஒவ்வொரு டிஎன்ஏல வர்றது தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். நீங்க உங்க எண்ணங்களையும், செயலையும் நல்லபடியா மாத்திக்கோங்கன்னு இந்த யங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்றேன். உங்கள நீங்க கேர் பண்ணிக்கணும் மஸ்ட். அதே மாரி அந்த அததான் சொல்றேன். இது வந்து அதுக்கு உண்டான உங்கள உடம்புக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்திக்கான அதிகரிச்சுக்கிறதுக்காக நெறைய சப்ளிமெண்ட் இருக்கு. அத எடுத்துக்கங்க. அது மருந்து கிடையாது. சப்ளிமெண்ட் தான். இப்ப நம்ம நெல்லிக்காய் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டே போக முடியாது. அதே மாரி தான். இப்போ ஒரு துளசியோ, வேற எதோ எடுத்து நம்ம எப்படி எடுத்து வாயில போட்டு மென்னுட்டு காலையில வீட்ல இருந்தா பண்ணலாம். இப்ப எங்கேயாவது போறீங்கன்னா, இல்ல ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா, அது பண்ண முடியாது. இந்த சப்ளிமெண்ட் கையில வச்சுக்கோங்க. மெயினா நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தது வந்து, இதுல வந்து ஃபிளாக்ஸ் ஆயில். சார் சொல்லி என் ட்ரை ஸ்கின்க்காக சொன்னாரு. இந்த ஃபிளாக்ஸீல் ஆயில் எடுத்தேன். அதே மாரி இப்ப வந்து கிலாய் எடுத்திருக்கேன். அந்த கிலாய் வந்து என்னன்னா, அது இம்யூனிட்டி சப்போர்ட். நான் சொன்னேன்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாரி பிளட் பியூரிஃபையர். அந்த கிலாய்ங்கிறது பிளட் பியூரிஃபையர். நம்ம வந்து ரத்த சுத்தம் இருந்தா நம்ம ஸ்கின் நல்லாருக்கும். அதுக்கு சொல்றேன். அடுத்தது இன்னொன்னு என்ன எடுத்தேன்னா, அந்த என்விரான் சிப். என்விரான் சிப் வந்து அத வந்து இப்ப தவிர்க்க முடியாது. ஃபோன்ங்கிறது தவிர்க்க முடியாத காரணமா இருக்கு.
இப்போ அது என்னன்னா, இது ஏன் இவ்ளோ இன்னும் சீரியஸா எடுத்திருக்கேன்னு சொன்னேன்னா, சார் வந்து எனக்கு வந்து லைவா யோகா சார் காமிச்சாரு. 2 ஃபோன் வச்சாரு. 2 பக்கம் வச்சாரு. நடுவுல ஒரு முட்டைய வச்சாரு. அப்போ ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா, அந்த முட்டை ஹீட் ஆகுது. பிகாஸ் அந்த 2 ஃபோனும் ஹீட்டா தான் இருக்கு. அத நம்ம ஆன்லயே தான் வச்சிருக்கோம். அது 2மே சூடா தான் இருந்துச்சு ஃபோன் 2. நடுவுல அந்த முட்டைய வச்சாரு. அந்த முட்டை ஹீட் ஆக ஆரம்பிச்சது. நான் எனக்கு ரொம்ப நிஜமாவே ஷாக்கா இருந்துச்சு. ஓ! இருக்கு தெரியும். இந்த எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும். பட் லைவா பார்க்கும்போது அது ரொம்ப கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஓ! இவ்ளோ பிரச்சனைகள் இதுல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முட்டை சூடாயிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு, இந்த முட்டை வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. அது வந்து கூமுட்டைன்னு சொன்னாரு. அது உண்மை அதுதான். அது வந்து அதுவே அப்படி ஆகும்போது, நம்ம ஃபோன் வச்சு பேசும்போது நம்மளோட இயர் ட்ரம்ஸ், நம்ம காதோடைய அந்த நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படுது. அது போய் நம்ம மூளைய வந்து பாதிக்குது. இது வந்து உண்மை 100% உண்மை. ஆனா அதனால தான் இந்த என்விரான்ஷிப்ப நான் வந்து நான் அடுத்த ப்ரமோஷனுக்காக எடுத்தேன். மெயினா நான் எடுத்தது வந்து இந்த 2 தான். இப்ப இந்த சிப்ல அத சொல்லும்போது கையிலே நம்ம சார் கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த இது போடுங்க சார். இந்த ஃபோட்டோ கொஞ்சம் போடுங்க சார். இந்த இந்த ஒரு ஒரு சார்ட்ட ஒண்ணு இது டிஸ்ப்ளே போட சொல்லியிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்போட உறுப்புகள் வந்து எப்படி எங்க வந்து ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ யூசுவலாவே பார்த்தோம்னா, நெறைய பேரு இந்த பிள்ளைகளாகட்டும், யாரோட கையிலேயே வச்சிருக்காங்க. பஸ்ல டிராவல் பண்ணும்போது பார்க்குறேன். யாருமே இந்த கைய விட்டு அந்த ஃபோன எடுக்கிறதே கிடையாது. அதே எப்படி புடிச்சிருக்காங்கன்னா, அந்த கையில இப்படிதான் புடிச்சிருப்பாங்க. கையில இப்படி வச்சு இந்த இடத்துல தான் அந்த ஃபோன வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் அங்க வைக்கும்போது, அந்த பார்ட்ஸ் பாருங்க. அந்த உறுப்புகள் எல்லாம் எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. மெயினா நீங்க அந்த கட்டவிரல் கீழ வைக்கும்போது, நம்மளோட ஹார்ட்ட தான் மெயினா பாதிக்குது. ஹார்ட் உண்மையில சொல்லும்போது நம்ம ஏன் கிளாப் பண்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கிளாப் பண்ணும்போது, நம்ம கை தட்டும்போது, நம்மளோட அந்த உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். நல்லா அந்த ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கை தட்டும்போது, இப்படி கை தட்டும்போது இந்த இடத்துல தான் படும். அப்ப அது என்ன பண்ணும்? நம்ம அடிக்கும்போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் ஏதாவது பிளாக் இருந்தாலும் சரியாகும். கண்டிப்பா. அதனால தான் நம்ம வந்து கை வந்து தட்டுறது. அதனால இப்ப எந்த இதுல பார்த்தாலும் நல்லா கை தட்டுங்க. வீட்லயே இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த கை தட்டுற யாராவது அதுதான் சொல்றோம் இல்லையா? யாராவது பாராட்டுங்க. பாராட்டும்போது நல்லா அடிக்கும்போது உண்மையில ஆக்டிவேட் ஆகும். உங்களோட அந்த உறுப்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். அத நல்லா கூர்ந்து பாருங்க. அந்த ஹார்ட் வந்து எங்க கரெக்ட்டா அந்த கட்டைவிரலுக்கு இங்க தான் ஃபோன வச்சுக்கிறோம். இல்லையா? கையில வச்சு ரொம்ப நேரம் பேசுங்க, எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்படியே தான் இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க எல்லாமே பஸ்லயோ, டிராவலிங்ல எல்லாமே இப்படிதான் புடிச்சுக்கிறாங்க. அந்த ஃபோன உள்ள பேக்குலயும் கூட வைக்கிறதில்ல. இது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் பார்க்கும்போது. அதுதான் நான் சொல்றேன். அத கொஞ்சம் அந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே குடுங்க. முடிஞ்சா சார்ட்ட சொல்லி இதையும் கூட நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த ஃபோட்டோவ. ஆ அது அது பாருங்க. அதே மாரி சொன்னேன் இல்லையா? அடுத்தது வந்து நான் போறது என்னன்னா, ஏர்னிங்ஸ் சம்பாதிக்கிறது. சம்பாதிக்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து அந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ங்கிறது வேணும். அது வந்து ஒரு சுயமரியாதையும் கூட நம்ம எடுத்துக்கலாமே இல்லையா? நம்ம ஒவ்வொன்னும் நம்ம வீட்ல வந்து செலவுக்காக இன்னொருத்தர் போய் அப்ரோச் பண்றோம். ஹஸ்பண்டையோ, பிள்ளைகளையோ, இல்ல யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். இல்லையா? அது வேண்டாம். இப்ப காலம் நெறைய மாறிருச்சு. நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த மோடி கேர்ல நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது நெறைய குடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியா நம்ம அதுல பண்ணலாம். இப்ப அதுல என்னன்னா, நமக்கு வந்து 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? 24 மணி நேரம்ல 8 மணி நேரம் தூங்குறோம். தூங்குறோமா? அது வந்து ஒரு கேள்விதான். 8 மணி நேரம் ஒர்க் பண்றோம். வீட்டு வேலை சரி வீட்டு வேலையே சொல்லுங்க. வீட்டு வேலை பண்றோம், வேற வேலை பண்றோம், இல்ல ஆஃபீஸ் ஒர்க் பண்றோம். மீதி 8 மணி நேரம் என்ன பண்றோம்? தெரியல. அது ஒரு கொஸ்டின் மார்க்கே இன்ன வரைக்கும் ஏன்னா எங்க கம்பெனில எங்க சார் எங்களுக்கு குடுக்குற ட்ரெய்னிங்கே நெறைய இதுதான். அதே மாரி அதிகமா பேசுறது ஆண்களா? பெண்களா? பள்ளையம் அவர் கூட ஒரு வாட்டி கேட்டாரு. அப்ப அது என்னன்னா, பெண்கள் தான். நெறைய பேசுறோம் இல்லையா? அது நல்ல விதமா பயன்படுத்திக்குவோமே! எங்கேயாவது போகும்போது ஒரு நல்ல பொருள இப்போ வந்து மவுத் பப்ளிசிட்டி தான். நீங்க நார்மலா விளம்பரத்த பார்க்கறத காட்டிலும், நம்ம என்ன பண்றோம்? யாராவது சொன்னா வந்து நம்ம கேட்கிறோம் இல்லையா? நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குப்பா. ஒரு கடையிலேயே போய் சேலை வாங்குறோம்னா, அந்த கடையில சேலை நல்லா இருக்குப்பா. சீப்பா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம லேடீஸ் என்ன பண்ணுவோம்? நேரா அங்க தான் போவோம். இல்லையா? அது மாரி யூசுவலா நான் அந்த மாரி பண்ணுவேன். எந்த பொருளாகவும் சரி. இப்ப மோடி கேரே அப்படிதான். ஆரம்பத்துலருந்து நான் சொல்றது வந்து, அது எனக்கு பிடிச்சதெல்லாம் நெறைய இருக்கு. அத வந்து நான் நெறைய பேருக்கு சொல்றேன். இப்ப கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் சீரியஸா நான் எடுத்திருக்கேன். அதே மாரி லேடீஸ்க்கு அந்த திறமை இருக்கு. நல்லதுக்காக பயன்படுத்துங்க. உங்க டைம வந்து நல்லதா யூஸ் பண்ணுங்க. சீரியல் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல. இன்னும் ஃபாஸ்ட்டா போயிடுச்சு. இன்னும் ரீல்ஸ பார்த்து அதுல என்ன நமக்கு கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது.
அந்த டைம்ல நெறைய உபயோகமா பண்ணிக்கலாமே! நம்ம வந்து மனசும் நல்லாருக்கும், மைண்ட் நல்லாருக்கும். அதே டைம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம், இண்டிவிஜுவலா இருக்கலாம். ஒரு டக்குனு எங்கேயோ ஏதோ ஒரு செலவுக்கு எடுக்கணும்னா கூட நம்ம கையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த அந்த ஃபினான்ஸ் அந்த சப்போர்ட் இல்லாம கையில அந்த பணம் இல்லாத காலங்கள்லாம் இருந்தது. நான் வந்து கோவிட் டைம்ல நான் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன். அப்ப ஆக்சுவலி இந்த இதெல்லாம் நான் பாத் வாங்கிட்டு தான் இருந்தேன். பட் அந்த மைண்ட் அதுக்குள்ள போகல. இதெல்லாம் பண்ணலாம். அந்த 1 வருஷம் நான் வீட்ல இருந்தபோது கூட இத யோசிக்கல. இந்த குக்கிங்க கூட நான் யோசிக்கல. அப்ப நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. வீட்ல குக் பண்ணி குடுக்கல. சமைச்சு குடுக்கலாம். ஆரோக்கியமான இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். ஒரு ஒரு வெசல் அது வந்து சர்ஜிக்கல் ஸ்டீல் வெசல் தான். எண்ணெயே இல்லாம, தண்ணி இல்லாம செய்யலாம். ஆனா, அதை வந்து நான் ப்ரொமோட் பண்ண நெனைக்கவே இல்ல. ஏன்னா, அந்த மைண்ட் செட், அந்த ஸ்ட்ரெஸ் அடுத்தது என்ன இப்படியே இருக்கோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்லயே, அடுத்தது என்ன பண்ணலாம்ன்னு நம்ம யோசிக்கவே இல்ல. ஆனா, அந்த வீட்ட வந்து பழைய காலத்துல பார்த்தா நம்ம தாத்தா, பாட்டி பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 பெட்டிக்குள்ளயாவது இருக்கும். அந்த உள்ள சமையல் ரூமுக்குள்ள அதுதான் ஒரு குட்டி பேங்க் மாரி இருக்குங்க. சிறு சேமிப்பு பேங்க் மாரின்னா, அந்த சமையல் கட்டு தான். ஏதோ ஒரு டப்பாக்குள்ள ஏதோ காசு போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு 50, 100, 10, 20 கூடி போட்டு வச்சிருப்பாங்க. எங்க அம்மாலாம் பார்த்தா குட்டி குட்டி எதுலயோ வச்சிருப்பாங்க. திடீர்னு அவசரத்துக்கு எதுலருந்தோ என்னமோ எடுப்பாங்க. அது எப்படின்னு தெரியாது. பட் அந்த அந்த திறமை கடவுள் நமக்கு குடுத்துருக்காருன்னா, நம்ம அத செய்யணும். யாரையுமே நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டாம். இருக்கணும். வீட்ல ஹஸ்பண்ட் செய்வாங்க. ஓகே. என்னாலும் நீங்க சம்பாதிச்சு அதுல ஒண்ணு வாங்கி குடுக்கும்போது அதுல இருக்க சந்தோஷமே வேற. பாத்தியா, நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் நான் வாங்கி குடுத்துருக்கேன். என் பையனுக்கு வாங்கி குடுத்துருக்கேன். ஏன்னா எங்க கம்பெனில சொல்லுவாங்க. அவங்க லேடீஸ் எல்லாம் ஒவ்வொரு அனுபவம் சொல்லும்போது, நான் சம்பாதிச்சேன்ப்பா என் பையனுக்கு இவ்ளோ 2 பவுன் நகை வாங்கி குடுத்தேன். அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கும் வந்து நானும் என் ஹஸ்பண்ட்க்கு வாங்கி குடுத்துருக்கேன். குட்டி குட்டி ஏர்னிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செலவுகள்லாம் வரதானே செய்யுது. நம்ம வீட்டுக்கு செய்யும்போது, நம்ம அ அப்பா, அம்மாவுக்கு செய்யும்போது, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு செய்யும்போது, நம்ம இந்த இண்டிவிஜுவலா நம்ம ஏர்ன் பண்ணும்போது, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அ அதாவது ஃப்ரீயா பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப முழு மனசோட நம்ம இவர்கிட்ட வாங்கி இவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்ம வாங்கி குடுக்கணுமே! அப்படின்னு இல்லாம, கண்டிப்பா, கண்டிப்பா நம்ம இந்த மோடிக்கர்ல ரொம்ப அழகான ஒரு இது குடுத்துருக்காங்க. அதே மாரி என்னன்னா, அ அ இப்ப எப்படின்னா ஒரு உவமை, நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கை வெறும் பிறந்தோம், வளர்ந்தோம், இல்ல இருந்தோம் எல்லாம் இல்ல. நம்ம அடுத்த ஜெனரேஷன் என்ன நம்ம தான் ஒரு ரோல் மாடல். இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ரோல் மாடல். இப்போ பாரு அம்மா பிஸியா இருக்கு. காலையில வேலைய முடிச்சுட்டு, அடுத்த வேலைக்காக போறாங்கங்கும்போது, அந்த குழந்தை பார்க்கும். ஓ! நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது. நம்மளும் எது இப்ப ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 16, 17 வயசுக்கு மேல அந்த கிராஜுவேஷன் முடிச்சோனே வேலைக்கு போறாங்க. அப்பா, அம்மா அலோவ் பண்றாங்க. அந்த இது வந்து இங்க ஏன் நம்ம குடுக்குறதில்ல? கடைசி வரைக்கும் காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்குமே வந்து இப்ப ரஞ்சித் சார் சொல்லியிருக்காரு. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அவரு காலேஜ்லருந்து அது இந்த மோடி கேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். அப்ப இருந்தே பண்றாரு. அப்ப இருந்தே இது இருக்கா? மோடி கேர் இருக்கா? அப்படின்னு. இன்ன வரைக்கும் அது கன்டின்யூ பண்றாரு. உண்மையில அது வந்து ஒரு நான் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். இது இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் ஒரு ரோல் மாடல். ஏன் அந்த ரோல் மாடல் நம்மளா இருக்கக்கூடாது? பெண்கள் ஏன் இருக்கக்கூடாது? உங்க உங்க ஃபேமிலிக்கு நீங்க ரோல் மாடலா இருங்க. ஒரு அம்மாவா நீங்க உங்க பொண்ணுக்கு கத்துக் குடுக்குறீங்க. ஏன்னா, அந்த பொண்ணு போய் அந்த அடுத்த ஜெனரேஷனும் அவங்க வீட்டுக்கு போய் அது அப்படியே சும்மா இருக்காது. அதுவும் வேல பண்ணும். ஏன்னா, உங்கள பாக்குது. இப்போ இந்த ஜெனரேஷன் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, பஸ்ல போம்போது அந்த ஃபோன தான் வச்சுக்கிறாங்க. ஃபோன் கையில வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, எங்கேயுமே பாக்க மாட்டேங்கிறாங்க. பாத்து சுத்தில என்ன நடக்குது? யார் என்ன பண்றா? உண்மையில அந்த சமூகத்துல என்ன நடக்குது? யார் அது பாக்கணும். நான் அந்த ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன் பஸ்ல டிராவல் பண்ணும்போது. ஆனா கேட்டுக்குச்சு. பொறுமையா கேட்டுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, "ஏம்மா இப்படி இருக்கீங்க? எப்ப பாரு ஃபோன்லயே இருக்கீங்க. அத வச்சு எவ்வளோ" அப்ப சொன்னேன். இந்த மாரி வச்சுட்டு இருந்தா ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும். "அப்படியா ஆன்டி? ஐயோ! இது இவ்வளவு இப்படி இருக்குன்னு தெரியாதேன்னு" சொன்னேன். அப்படியே எடுத்து ஃபோன தூக்கி பேக்ல வச்சுருச்சு. அப்புறம் நான் சொன்னேன், "இல்ல ஓகே நோ ப்ராப்ளம். எனக்கு நல்லது தான் சொல்லிக் குடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லி அது இறங்கும்போது தேங்க் பண்ணி போச்சு. நன்றி சொல்லிடுச்சு. இப்ப இது என்னன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் இதுக்குள்ள வரணும். நீங்க வந்து இது வந்து காலேஜ்லேருந்தே நீங்க ஆஃப்டர் 18 பிளஸ்ல இதுல வரலாம். இது வந்து நீங்க பண்ணலாம். சின்ன சின்ன உங்க செலவுக்கு, உங்க செலவு ஒரு சின்ன கை செலவுக்கு, இல்ல ஒரு கிஃப்டிங்க்கோ, இல்ல வந்து நீங்க வந்து அத அத குடுக்கலாம். அத செய்யலாம். அததான் இந்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்றது. நெறைய நான் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்க உங்க ஃபினான்ஸ் ஃப்ரீடம்த்த இப்பவே ஆரம்பிங்க. பிளஸ் ஒரு அம்மாவா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க வந்து வாங்க. இதுல கண்டிப்பா நீங்க நெறைய நல்லா பண்ணலாம். அது எல்லாமே வீட்ல இருந்தே பண்ணக்கூடியது தான். நீங்க ஆன்லைன் இப்ப நான்லாம் பார்த்தேன்னா, ஃபோன்லயே நான் வந்து நான் சொல்லுவேன். பேசுவேன். முடிஞ்சா நான் நேர்ல போவேன். முடியாத பட்சத்துக்கு நான் இந்த ஃபோன்ல சொல்லுவேன். இது ஆஃபர் இருக்கு. இத வந்து நீங்க பண்ணலாம். இது வீட்டு யூஸ்க்கு பண்ணுங்க. இது எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்கானிக் தாங்கும்போது இது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெறைய பேர் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பண்றாங்க. அதே மாரி இந்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்றது தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அழகா ஒரு அந்த
காஸ்மெட்டிக்ஸ்க்கெல்லாம் நெறைய இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல ப்ராடக்ட்டா இருக்கு. அது உங்க இந்த ஜெனரேஷன் நீங்க அத யூஸ் பண்ணலாமே! அத பண்ணலான்னு நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். மெயினா வந்து லேடீஸ் வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. இது வந்து நெறைய ஃபினான்ஸ் அதேமாரி நான் ஒரு சின்ன கோல் எனக்கு சார் குடுத்துருக்காரு. இது என்னன்னா, இப்ப வந்து என்ன இதுக்கு இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, இந்த ஜெனரேஷன் வந்து எது பொதுவாவே ஆஃப்டர் கொரோனாங்கும்போது கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்க்குள்ள போயிட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா அது 1 வருஷம் அப்படியே இருந்து அந்த உள்ள போயிட்டாங்க. அந்த 4 செவுத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு அந்த கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளிய வராங்களே ஒழிய, அது இன்னும் முழுசா வெளிய வரல. ஏன்னா அந்த ஆர்வம் இருக்கணும். எதுவுமே கத்துக்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும். இப்ப என்கிட்ட ஏதோ ஒரு புதுசா சொன்னாங்கன்னா, நான் அத போய் கேட்பேன். அது போவேன். அந்த பொருள பார்ப்பேன். ஒண்ணுமே இல்ல நம்ம ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ம் இது போடுறாங்க. பொருட்காட்சியோ, இல்ல வேற எங்கேயோ ஒரு இது போடுறாங்கன்னா, அங்க போய் நான் பார்ப்பேன். இப்ப குடிசையில அக்ரி இது போடுவோம். அக்ரி கூடயும் நான் போவேன். அங்க போனா அந்த பொருள் என்னன்னு நான் ஆர்வமா பார்ப்பேன். அந்த ஒவ்வொரு கவுண்டர்ல இருக்கிறவங்க சொல்லும்போது நின்னு கேட்பேன். அப்பதான் புதுசா ஒரு பொருள் வந்தா நான் அத வாங்கிப்பேன். அது யூஸ் பண்ணி பார்ப்பேன். எங்க வீட்ல "இது ஏன் இது புதுசா ஒண்ணு வந்திருக்கு. அது எப்படி நீ அதை என்ன நம்பி வாங்குறதுன்னு?" நான் சொன்னேன், "கன்சியூமர் நம்பி தான் அவங்க குடுக்குறாங்க. நம்ம மாரி ஆளுங்க வாங்குனா தான் அத அடுத்த டெவலப்மென்ட்க்கு அவங்க போவாங்க." அது அப்படி நம்ம யோசிக்கணும். ஒண்ணு புதுசா வருது அத பாருங்க. புதுசா கேட்கிறீங்களா? அது ஆர்வமா தெரிஞ்சுக்கோங்கன்பேன். இந்த ஜெனரேஷனுக்கு அது கம்மி. ஏன்னா, ஆவுன்னா அது போய் அந்த கூகுள் குலசாமி கிட்ட தான் கேட்கறாங்க. போய் அடிச்சேன்னா இதுக்கு வந்துருது. இதுக்கு வந்து ஏன் அந்த கிரியேட்டிவ் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு கால்குலேஷன் ஒரு கால்குலேஷன் இத கால்குலேட் பண்ணுங்கன்னு சார் சொல்லுவார். பழனிச்செல்வி சார்லாம் அந்த இது நம்ம கடகடன்னு நான்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. கால்குலேட்டர் இல்லாம வந்து கால்குலேட் பண்ணி. ஏன்னா, டக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் பெருமையா கெத்தா தான் இருக்கு. அந்த மாரி கொண்டு வாங்க. கிரியேட்டிவிட்டி இல்ல. எதையும் அதாவது இப்படி இருக்கும். இப்ப அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு குழந்தைங்க கிட்ட, ஜெனரேஷன்ட்ட. ஏன்னா எத கேட்டாலும் கிடைச்சிருது. எத தட்டினாலும் நம்ம அத அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இல்ல இது இல்ல. நம்ம கடவுள் நமக்கு ஒரு மூளை குடுத்துருக்காருன்னா, அத யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஞானத்தையும் குடுத்துருக்காரு கடவுள். அப்ப அத வந்து நெறைய யூஸ் பண்ணணும். புதுசா புதுசா யோசிங்க. நெறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இல்ல. ஆனா நெறைய குழந்தைகள் அது வந்து அதுக்கு போறதில்ல. அடுத்த கட்டத்துக்கு போறதில்ல. அப்ப அத அத வந்து அந்த கிரியேட்டிவிட்டியும், அந்த ஆர்வமும் கண்டிப்பா வரணும். நமக்கு வந்து என்னன்னு கத்துக்கணும். கண்டிப்பா. அதே மாரி நம்ம இப்ப என்னன்னா, ஒரு 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 இதுக்குள்ள வரணும்னா, நம்ம வேர் எப்படி ஒரு மரத்துக்கு வேர் வந்து வெளிய தெரியாது. அந்த வேர் கீழ போக போக தான் அந்த மரம் வந்து பெருசா ஆக ஆக தான் நமக்கு என்ன தெரியும்? வேர் அந்த கீழ போகுது. நம்ம ஒரு வேரா இருப்போமே, நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம டீமுக்கு, டீம் வந்து வர வர நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலா இருப்போம். இப்ப கட்டடம் வந்து இப்ப இப்ப டீம் சொல்றாங்க. சார் சொல்றாரு, "பெரிய டீம் அடுத்த கட்டத்துக்கு போங்க" அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம டீம வந்து கொண்டு வரணும். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் குடுத்த கோல் வந்து ஃபர்ஸ்ட் கீழ 4 பேர் 50 பிவி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழ வந்து டைரக்டர் ஆனதுக்கப்புறம் கீழ 4 டைரக்டர்ஸ கொண்டு வாங்க. இது ஒரு ஸ்மார்ட் ஒரு ஸ்டெப் தான். ஆனா அதுக்கு அடுத்தது கண்டிப்பா வந்துருவாங்க. அந்த நம்பிக்கையோட தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். நான் வந்து குறைஞ்சது எனக்கு அவர் சார் குட்டி ஒரு கோல் குடுத்துருக்காரு. மாசம் ரூ. 10,000 சம்பளம் வரைக்கும் நீங்க வந்து வொர்க் பண்ணணும்னு. ரொம்ப சிம்பிளானது தான். அது கண்டிப்பா அவரோட கைடன்ஸ் எனக்கு இருக்கு. அதே மாரி நான் சொல்றது அதேதான். இப்ப வந்து நம்ம சொன்னேன் இல்லையா? நம்ம என்னமோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம் இல்லாம, இப்போ ஒரு தென்னை மரத்த பார்த்தாங்கூடி, அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கும். மட்டை விழுந்த ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு தென்னை மட்டை இதுவும் எனக்கு ஒரு குரு சொன்னது தான். இது ஒரு தென்னை மட்டையே வந்து தான் வாழ்ந்த அடையாளத்த அந்த தென்னை மரத்துல விட்டுட்டு போகுதுன்னா, நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம ஏதோ சாதிக்கணும். கண்டிப்பா பிறந்த இந்த பிறவியில வந்து ஏதோ சாதிக்கணும். சாதிச்சு அடுத்து ஒரு ரோல் மாடல் இப்ப ரஞ்சித் சார், பழனிவேல் சார் இவங்க எல்லாமே இப்ப மாஸ்டர் பேசுவாரு. ம். இல்லையா? அவரெல்லாம் எனக்கு வந்து ரோல் மாடல். இவ்ளோ வொர்க் பிஸிலயும் அவங்கலாம் செய்றாங்கங்கும்போது நம்ம ஏன் செய்ய முடியாது? என்னோட ஒர்க் கொஞ்சம் டைட்டா தான் போயிட்டுருக்கு. அது கூட நான் இத கண்டிப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம வந்து கமிட் ஆகுறது தான். டைம வந்து நம்ம ஒதுக்குறது தான். மைண்ட் செட் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு எதுவுமே எந்த நல்லதும், புதுசோ கேட்கறக்கு பணம் வேண்டாம். வாங்குறதுக்கு பணம் வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு மனசு வேணும். மனசுக்குள்ள அது இருந்தா தான் நம்ம அத வந்து தேடுவோம், பண்ணுவோம். இதத்தான் நம்ம லீடர்ஸும் சொல்லிக் குடுக்குறாங்க. இத பண்ணுங்க, பண்ணுங்க. டெய்லி மார்னிங் மீட்டிங்ல அத தான் சொல்றாங்க. அதே மாரி சார் சொன்ன மாரி மாசம் 10,000 குறைஞ்சது சம்பாதிக்க நான் கண்டிப்பா அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழ வந்து 4 50 பிவி பண்ற மாரி 4 லெக்கும், அதுக்கு கீழ 4 டைரக்டர்ஸ நான் கொண்டு வரப்போறேன். கண்டிப்பா நான் செய்வேன் சார் அதுக்கு அஷ்யூர் குடுக்குறேன். உங்க சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கு. ஓகே ஓரளவுக்கு கன்வே பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. அ சார் ஓகே. தேங்க்